என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு -24 பாயிண்ட்டும், பேங்க் நிப்டி பிளஸ் 310 பாயிண்ட்லயும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23,107 அப்படிங்கிற ஹையை ஒன்று மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் எங்க வந்திருக்குன்னா 22,930 அப்படிங்கிற இடத்துல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா 23,000, அதுக்கு மேலான 23,100 அது இன்னைக்கு வந்த ஹை. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர க்ளோஸ் 22,900, அதுக்கும் கீழே வந்தா 22,800 அது வந்து ப்ரீவியஸ் ஹையோட ரெசிஸ்டன்ஸ் லெவலா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 லெவல் தான் இம்பார்ட்டன்ட் லெவல், அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 49,600 அப்படிங்கிற ஒரு கையை 600,700 அப்படிங்கிற கையை கொடுத்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே இடம் 49,126 சப்போர்ட் எடுத்து இங்க சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. திருப்பி கீழே வந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 49,126, அதுக்கும் கீழே வந்தனா 48,900. ஸோ இந்த ரெண்டு லெவலும் அடுத்தடுத்த சப்போர்ட் ஆகும். இன்னைக்கு வந்து ஹைதா வந்து பாத்தீங்க அப்படின்னா 49,500 தான் வந்து அடுத்த சப்போர்ட், அதுக்கும் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கும் மேல போனா 50,000 அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட், ஸோ நேற்று வந்து நான் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 22,800க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை கூட கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லெவல் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 268 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலு. இந்த லெவல்ல வந்தா பை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கால் சைடு போற மாதிரி இருந்தா. மார்க்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், காலையில 10 மணி பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு அதே லெவலுக்கு கீழே வராம ப்ரீவியஸா எங்க பை பண்ணாங்களோ அதே இடத்துல பை பண்ணி மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 400 ரூபாய் வரை கொண்டு போயிருக்காங்க. இந்த 400 ரூபாய் எந்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஹை கொடுத்துருந்தேன், ஆனா மார்க்கெட் இந்த ஹையை ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஹை லெவல் தெரியுதுங்களா? இந்த ஹை லெவல ரெசிஸ்டன்ஸா இருக்கு, நான் அது கொடுக்கல. ஓகேங்களா? டேட்டா மேக்ஸிமம் ஹை தான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் ஆனா இந்த கையை ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு. ஏன்னா அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த லெவலையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இருந்தா. ஓகேங்களா? ஸோ இதையும் வாட்ச் பண்ணிங்க. இப்போ நான் கொடுத்துருக்க லெவல் எல்லாமே ப்ரீவியஸ் பையிங் லெவல்ஸ். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரீவியஸா எங்க வாங்கியிருக்கிறாங்களோ அங்கதான் நான் வாங்க சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸா எங்க செல் பண்ணிக்கிறாங்களோ அங்கதான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. ஸோ அதனால பிரீமியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க எங்க பை பண்ணிக்கிறாங்களோ அங்கதான் பை பண்ணுவாங்க, எங்க செல் பண்ணாங்களோ அங்கதான் செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க இண்டெக்ஸ் சார்ட்டை எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அதே அளவுக்கு பிரீமியம் சார்ட்டையும் பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். நிப்டியுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22,900, 22,800 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் 23,000, 23,100. ஓகேங்களா? அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த லெவலுக்காக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி குப்பு லெவல் காமிச்சிடுறேன். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக குப்பு லெவல் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த லெவல் தெரியுங்களா? 0.5 ரீட்ரேஸ்மெண்ட். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுங்களா? இன்ட்ராடே லெவலுக்காக தெரியுங்களா? 0.5 22,300 தான். சரிங்களா? கரெக்டா நம்ம போட்டிருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் போயிட்டு திரும்பி கீழே வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம 23,000, 23,100 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், அதுலயும் காமிக்கிற பாருங்க. 23,000 தெரியுங்களா? 23,000, 23,100 யார் இருக்க பாருங்க. 23,000 வந்து பாத்தீங்கன்னா புட்டட் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா 23,100 கால் ரேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சோ மார்க்கெட் இன்கேஸ் அங்கிருந்து கீழே வரலாம். ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதால மார்க்கெட் கொஞ்சம் மேல போனாலும் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹை வந்த லோ வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ அதையும் பாத்துக்கலாம். சோ இந்த லெவல் போயிட்டு கூட திருப்பி என்ன வரலாம், இல்ல இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, சஸ்டெயின் ஆகுது, மேல போயிட்டு திருப்பி சஸ்டெயின் ஆகுதுன்னா வருதுரா இன்னைக்கு வந்த ஹையே மார்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போயிட்டு கூட திருப்பி மார்க்கெட் கீழே வரலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைஸ் எல்லாம் போச்சுன்னா ஹையர் லெவல்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா
ஹையர் லெவல் போனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹை கொடுத்துட்டு நல்ல ஒரு செல் பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் செல்லிங் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால வந்து ஹையர் லெவல்ல கொஞ்சம் இதா இருங்க. ஏன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவல்ல ரிவர்ஸ் ஆகலாம், அல்லது இந்த லெவல் போயிட்டும் ரிவர்ஸ் ஆகலாம். இல்ல இதுக்கு மேல செஷன் இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அடுத்த நாள் கூட அங்கிருந்து வரலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிப் லெவல் பாத்தீங்க அப்படின்னா இந்த 22,300 ரொம்ப பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இங்க போறப்போ 23,000 வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஓப்பனர்ஸ் வந்து கால் ரேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க பட்சத்துல மார்க்கெட் நம்ம அங்கிருந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா 22,900 22,800 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கிறதுல அதுக்கான இதுவும் பாத்திரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 22,900 22,800 வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான லெவல் பாத்திரலாம். 22,900க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 142 ரூபாய் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் திருப்பி இங்க வந்துட்டு மேல போலாம். ஓகேங்களா, 142 ரூபாய் திரும்பி பை பண்ணிட்டு 29,900 வந்து மார்க்கெட் மேல போலாம். இல்லைன்னா 85 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாங்கின லெவல் வந்து 85 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு லெவலும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். 22,900க்கான கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல்ல பை பண்ணி மேல போலாம், அல்ல இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் பாத்துக்கங்க. இந்த லெவல் மார்க்கெட் வந்துட்டு மேல போலாம், இல்ல இந்த லெவல் டைரக்டா இந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம். இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்க. ஏன்னா மார்க்கெட் கால் சைடு இருக்கிறதுனால வந்துட்டும் மேல போலாம், அதை நீங்க மைண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சோ அது மட்டும் இல்லாம 23,100க்கான புட் ஆப்ஷன் அதையும் பார்த்தலாம். தெரியுங்களா, இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடு ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. தெரியுங்களா, மார்க்கெட் வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ்ல இருந்திருக்கு. புட் சைடு ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. தெரியுங்களா, இது வந்து சைடுவேஸ் இங்க நடந்துட்டு தான் இதை பிரேக் பண்ணிருக்கு. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் 12 மணில இருந்து 11:45 இருந்து பாருங்க மார்க்கெட் எத்தனை மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 2:30 வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குன்னா சைடுவேஸ்ல இருந்திருக்கு, அக்குமுலேஷன் இருந்திருக்கு புட் சைடு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, செல் பண்ணி மார்க்கெட் இவ்வளவு தூரம் ஏத்திட்டாங்க. திருப்பியும் மார்க்கெட் இங்க வருது அப்படிங்கிற பட்சத்துல 121 ரூபாய் அடுத்த நல்ல ஒரு, அதாவது 23,100க்கு மறுபடியும் மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல திருப்பியும் இந்த பிரைஸ்ல வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. 121 ரூபாயும் 105 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் 23,100 இல்ல இந்த 23,100 கிட்டே மார்க்கெட் போகணும், அங்கிருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 49,500ல கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க, 49,000ல புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா 49,000 மார்க்கெட் இன்னைக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் மார்க்கெட் மேல போனா ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 49,000ல வந்து புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. 49,000க்கான கால் ஆப்ஷனும் 49,500க்கான புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி 49,500க்கான புட் ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் பாருங்க நல்ல ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு புட் சைடு. ஓகேங்களா, 187 ரூபாய் 223 ரூபாய்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, அக்குமுலேட் பண்ணிட்டு மார்க்கெட் இன்னைக்கு ஏத்தி இருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. 407 ரூபாய் டார்கெட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல போச்சுன்னா 678 தான் அடுத்த லெவல். சோ அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் இந்த 233 ரூபாய் அப்படிங்கிற லெவல் வருது, இல்ல 49,500க்கு மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னா இந்த லெவல்ல வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இதையும் உடைச்சா மட்டும்தான் ஃபர்தர் 49,500 தாண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் 12 மணில இருந்து 2 மணி நேரமா அக்குமுலேட் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ் 233 ருபீஸ் 187 ருபீஸ் வரும்போதெல்லாம் மார்க்கெட் இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த லெவல்ல வந்துட்டு திருப்பி என்ன மார்க்கெட் ஹை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கங்க. இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. 407 ரூபாய் இன்னைக்கு வந்த ஹை. இன்னும் மார்க்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு திருப்பியும் என்ன ஆகும், இந்த கண்டிப்பா இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இந்த ஹை வரைக்கும் 550 ரூபா 600 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா,
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 49,000க்கான கால் ஆப்ஷன் தெரியுதுங்களா. 900 வரைக்கும் 950 வரைக்கும் போயிருக்கு, 900 வரைக்கும் போயிருக்கு சரிங்களா. ஸோ அதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதே லெவல்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வந்து 316 ரூபாங்கிற ருபீஸ்ல வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறதால இன்கேஸ் இதை பிரேக் பண்ண முடியல, 547 பிரேக் பண்ண முடியலன்னா அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும், கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 49,000க்கான கால் ஆப்ஷன் இருக்கு. 49,000 வரும்போது இந்த 316 278 திருப்பி வாங்கி மேல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 49,000 கீழே வருது, 40 கால் ஆப்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலில் திருப்பி அவங்க பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால இந்த லெவலில் வரும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்டா பாத்துக்கங்க. இன்கேஸ் இதையும் கீழே வருதுன்னா ஃபர்தரா கீழே போகும். புட் ரேட் கால் ரேட்டஸ் மார்க்கெட் டவுன் பண்ணி கீழே கொண்டு போயிடுவாங்க. இருந்தாலும் இந்த 310,278 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட் கரெக்டா பாருங்க 316 ரூபாய் தான் இங்க சப்போர்ட் மேல போறதால திருப்பி இங்க வந்துட்டு மார்க்கெட் மேல போலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாட்ச் பண்ணிக்கங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நிப்டி அண்ட் பேங்க் நிப்டிக்கானது. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 49,500 வந்து ஆல்வேஸ் இருக்கு. பட் மார்க்கெட் டவுன் ஆகும். 49,000 போனா அங்கிருந்து மார்க்கெட் மேல போகும். அதே மாதிரி நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியில 23,000 வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 23,000 பாருங்க 2 பேருமே ஈக்குவல் சரிங்களா. 2 பேரும் ஒரே அளவுல இருக்கிறாங்க. 29,900 போனா அங்கிருந்து மார்க்கெட் மேல போகும். 23,100 போனா அங்கிருந்து மார்க்கெட் கீழே வரும் சரிங்களா. சரி இருந்தாலும் 2 பேரும் இங்க இருக்கிற நாளைக்கு வந்து 23,000 டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி எந்த சைடு வரணும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. மார்க்கெட் 23,000 மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் 22,900 இருக்கு, 20,850 இருக்குன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஹையர் லெவல் இருக்கிற பட்சத்துல முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. கீழே இருந்தா மட்டும்தான் மேல போகும், மேல இருந்தா கீழே தான் வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஓப்பன் டெஸ்ட்டும் காட்டுது ஓகேங்களா. ஸோ அந்த லெவலில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.